विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. நாம் அனுபவிச்சுருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு இருக்க யூனிவர்ஸ், இது சத்வாபாவம் அசத்வாபாவம் ரெண்டு சேர்ந்தது, சத்பேதம் அசத்பேதம் ரெண்டு சேர்ந்தது. அதுக்கு வேண்டிய காரணம் ஜடத்துவம் இதெல்லாம் சொன்னோடனே இப்போ நான் எடுத்துருக்கிற போர்ஷன் ஐயா இது நிஜமான சத்துன்னா தெரியுது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நேர நன்னாவே இல்லையே, நெருப்பு சுடாது, திரவியம் போலையோ ஜலம் போலேன்னு சொன்னாங்க. ஜலம்ங்கிறது ஒரு திரவியம், 9 திரவியத்தில் ஜலம்னு ஒரு திரவியம், அதில் திரவியத்துவம்னு இருக்கு. அது திரவியத்துவம் இருக்கிறதுனால இதுலேயும் திரவியத்துவம் இருக்குது, நெருப்புலையும். சுடாதுன்னா நேர விட்டு நெருப்பு சக்கிட்டு கிட்ட கொண்டு போனால் ஹூன்னு போயிட்டார். அண்ணன் நீங்கள் தான் சுடாதுன்னு சொன்னேங்கிற மாதிரி பிரத்யட்ச விரோதம் வர்றதேன்னு ஒரு பெரிய கேள்வி நிற்கிறது. அவனுக்கு மட்டும் நிற்கல, நமக்கும் நிற்கிறது. நமக்கு ஒன்றும் மிச்சாத்து நிச்சயம் வராதுனால ஒரு மாதிரியாத்தான் போயிட்டு இருக்கோம். அவன் கேட்குறான்னு நான் வேலை சொல்லியிருக்கேன். இந்த மிச்சாத்து நிச்சயம் வந்தால் ஜீவன் முக்தனோட அந்த விஷயம் முடிஞ்ச அந்த மிச்சாத்து நிச்சயம் வரலாம்னு வாதம் பண்ணுறவங்க இப்போ வாத கிரந்தம். அதாவது சத்துவத்தை பல தினசாலாம் சொல்லி பார்த்து நேரடி சொல்லிட்டே வச்ச நீ எது பிரம்மத்துக்கு சொத்துவோ அதே சொத்துவம்னு சொன்னால் சரியா வராது, ஏகபோத்திர விவாகம் மாதிரின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணா இல்லை பிரமாதிஷ்டானத்துவம் சொத்துவம்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் சுத்தி ரூபம் பிரமாதிஷ்டானம் ஆச்சேன்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்ன இடம் என்ன போன தூரம் ஒரு வாரத்தையும் சொன்னேன். சைத்தன்யஸ்தீவ அவச்சின்ன அனவச்சின்ன அஜ்ஞான விஷயத்வேன சர்வபிரமாதிஷ்டானத்வாபிபகமாத் ந பிரமாதிஷ்டானத்வேன சுக்தியாதே சத்துவ சித்தி. சுக்தியில வெள்ளி தெரியுறதுன்னு சொல்லுவோம். சுக்தியினுடைய அப்பிரதேசத்துல உள்ளதான சைத்தன்யத்துல ரஜிதம் தெரியுது. எல்லாத்துக்கும் நிஜமா ஒன்று மிஞ்சிறது அதிஷ்டானமா இருக்கணும். பொய்யை நம்பி இன்னொரு பொய் நிற்க முடியாது. நிஜமான ஒன்றை நம்பி தான் எல்லாம் நிற்கணும். அதனால சர்வஸ்யாபி பிரமஸ்தி வியாபாரிக சிவா பிராதிபாசிக சிவா சைத்தன்யமே அதிஷ்டானம்னு சொன்னதுனால பிரமாதிஷ்டானத்துவத்தை சொல்லி அந்த சத்துவம் தான் அதுக்கு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் கேள்வி பெருசா ஆரம்பிச்சிருக்கு. நான் வேமம் அப்படி சர்வதேசீய திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் அசத்துவம், அது துச்ச அனிர்வச்சனீய சாதாரணம், ததபாவஸ்தத்துவம் தச்ச பிரம்மணீவ ஜெகத்தே. இந்த பிரம்மம் மாதிரி ஜெகத்தை சொல்லணுங்கிற பிரம்மமாகவே சொல்லணும்னாக்க நாம் ஒத்துணுங்களாம். பிரம்மம் மாதிரி சொல்லணுங்கிறதுனால இங்க ஒவ்வொருத்தரும் பிரம்மமாகவே சொல்லணும்னு அவர் கேள்வி பண்ணிட்டார். அதனால இதுக்கு தனி இல்லைன்ற பிரம்மம் மாதிரி இதுல பிரம்மம் ஒண்ணு இது ஒண்ணு பிரம்மமும் இதுவும் ஈக்குவலா. அப்போ அது ஒரு பரமார்த்தம் இது ஒரு பரமார்த்தம் தான் பாயிண்ட் இருக்கு மொத்தத்திலையும். இவன் சொன்னா ஒரு இடத்துலயாவது ஒரு நேரத்திலேயாவது எது இல்லவே இல்லையோ அப்பேற்பட்டதுக்கு அசத்துவம்னு பேர். அசத்துவம்னு அசந்தம். சர்வதேசேஷு சர்வ காலேஷு நாஸ்தி சொல்லப்படுறதுன்னு சொல்லணும். சர்வதேசேஷு சர்வ காலேஷு வித்தியமானஹ யஹ அபாவஹ, அது இதனுடைய அபாவம். சுத்தம் இங்க போய் இப்படி வரதுக்கு அப்படி இப்படி வரும். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இல்லாமை எதனுடையதோ அது என்ன முஷக்கம்போடையது. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஒரு இல்லாமைன்னா எதனுடைய இல்லாமை இந்த இடத்துலையும் சொல்லி என்னைக்கு சரி முயலுடைய இல்லாமை. இதான் முயல் பிரதியோகின் சகசிங்கம் பிரதியோகின் பேர். அப்படி இருக்கக்கூடியது அசத்து. அது எதுலாம் இருக்கலாம்னா ஆச்சாரோட துச்சே அனிர்வச்சனீயேச்ச சாதாரணம். துத்திரத்துவத்துக்கும் அப்படித்தான் இருப்பான். இவன் போட்ட போக்கிலே போயிட்டான். வாசம்தான் துச்சங்கிற பதார்த்தத்துக்கு மேற்கொம்பன்னு அர்த்தம். அனிர்வச்சனீயம்னா கிளிஞ்சல்ல தெரிகிற வெள்ளின்னு அர்த்தம், அல்லது சொப்பனத்துல பார்க்குற யானைன்னு அர்த்தம். ரெண்டு வச்சுவோம். இதுகள் நீங்க பார்க்கும் பொழுதே பார்க்கிற இடத்திலேயே
எப்பொழுதுமே எங்குமே இல்லாததுதான் தோன்றதுங்கிறது துச்சத்துக்கு அதுக்கும் பட்டு. இந்த அசத்துவங்கிறது இல்லாமல் இருந்தா சத்துவம். இந்த அசத்துவம் எங்க இல்லையோ ததபாவ சத்துவம். அந்த சத்துவம் எங்க இருக்கும்? பிரம்மத்துல இருக்கு. பிரம்மம் எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் இருக்கிறதுன்னு தீர்மானம் எடுத்து இல்லையா? அப்ப எங்கும் எப்பொழுதும் இல்லாமையினுடைய இல்லாமையினுடைய பிரதியோகியாக இல்லாமல் இருக்கும் இல்லையா அது? அதனால நிஷேத பிரதியோகித்வாபாவா அசத்துவம் ததபாவகான்னா அது இல்லைன்னு விட்டதுனால அது பிரம்மத்தை ஒத்துக்கிறேன். அதே மாதிரி தான் பிரபஞ்சம். எங்க போனா ஒரு பிரபஞ்சம் இருக்கு. பிரம்மலோகத்துக்கு போனா எப்பதான் சொன்னாரு, ஆதிரிஞ்சா நம்ம அங்க ஒரு பிரபஞ்சம் இருக்கு. வைகுண்டத்துக்கு போனா அங்க ஒரு பிரபஞ்சம் இருக்கு. இப்போ எந்த இடத்துல போய் எங்க நானும் ஏதோ ஒரு நான் இந்த ஊர்ல போட்டு ஜாஸ்தியாக காசிக்கு போயிடுறேன்னா காசியில் நிம்மதியை கிடைக்கிறதுக்கு ரொம்ப தயானந்தா பாரு ப்ராப்ளம் கிரியேட்டர் இஸ் ஹிம்செல்ஃப். இவன் இந்த ஆத்துல ஒன்றும் சாரி சொல்லி வேற ஆத்துக்கு போறேன்னா அங்க வேற ப்ராப்ளத்தை நாம கையில் எடுத்துன்னு போறோம். பூனையை மடியில் கட்டின சகுனம் பார்க்கப்படாது. ஏன்னா பூனை இருந்தாலும் அபசகுனம். அதனால இவர் என்ன பண்றா, பிரபஞ்சம் எங்கே இருந்தா எல்லா இடத்துலயும் இருக்காங்கண்ணே. பிரம்மா இருக்குன்னா பிரபஞ்சம் பிரம்மத்து இந்த பிரபஞ்சத்திலையும் இந்த சத்துவம் பிரம்மத்தை எப்படி இருக்கோ அப்படி இருக்கே அப்படின்னு கேட்டான். அப்புறம் இவர் சொன்னார், நீங்க சொன்ன சத்துவ லட்சணம் சஞ்யோகத்துக்கு வரலையேன்னா. இது ஒரு ப்ராப்ளம். நாம எல்லாத்தையும் சத்துவன்னு சொன்னா அந்த சத்துவம் நிஜமா சஞ்யோகம்னு இப்ப சத்தியம் சாஸ்திரம் சொல்லும் போது சொன்னார் கபி சஞ்யோகம். கபி சஞ்யோகம்னு வரும் எதுவும் நம்ம மனசுக்கு ஒரு இருக்கிறதுனால இந்த இது இருக்கு, இதனுடைய சஞ்யோகம் இதுல இருக்கு. சஞ்யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு அதே இடத்துலயே சஞ்யோகம் இல்லையே சொன்னார் இல்லையா? அவ்யாபிய விருத்தின்னா அவ்யாபிய விருத்தின்னு சொல்லியாச்சுன்னா எங்க அது இருக்கோ அங்கேயே அது இல்லை. மற்ற இடத்துல இல்லைங்கிறது தீர்மானமான விஷயம். அதனால இந்த ரெக்கார்டர் இந்த புஸ்தகத்துல இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நான் ரெக்கார்டர் இந்த அட்டைப்பட்டியில் இருக்கேன் அங்கேயும் இல்லைன்னு. இப்போ சர்வதேச திரைகாலை நிஷேத பிரதியோகித்துவம் அசத்துவங்கிறது வருது, ததபாவ சத்துவங்கிறது இந்த சஞ்யோகத்துக்கு வரல. ஆனா சஞ்யோக சத்தாருக்கு நீங்க சொன்ன லட்சணம் சில பேருக்கு வரல. சத்துவ லட்சணே அவ்யாப்தி வரதேன்னு சொன்ன. இவன் சொன்னா இதெல்லாம் நாங்க ஒத்துக்கல சார் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒன்று இருக்குன்னு சொன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொன்னோம். சத்திய அவ்யாப விருத்தித்துவ அனபிபகமா. அவ்யாப விருத்தித்துவ அனபிபகமா தானே எங்க இருக்கோ அங்கேயே இல்லைங்கிற சொல்றத நாங்க ஒத்துக்கல. எங்க இருக்கோ அங்க இருக்கு, எங்க இருக்கோ அங்க இருக்குன்னா எங்க இருக்கோ அங்க இருக்கு, எங்க இல்லையோ அங்க இல்லை. நீங்க மாத்தி மாத்தி பேசலாம். இந்த கையில பிரேஸ்லெட் இருக்கான்னா இருக்குன்னா இல்ல என்ன கையில, ஏன்னா கையில எந்த இடத்துல பிரேஸ்லெட் இருக்கோ அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா தானே அவ்யாப விருத்தின்னு. கை இந்த ரிஸ்ட் கிட்ட பிரேஸ்லெட் இருக்கு, இந்த முழங்கை கிட்ட இல்லைன்னா இது என்ன பேச்சு? இதெல்லாம் ஒரு விளையாட்டான பேச்சை வழிய. அதனால அவ்யாப விருத்தி பதார்த்தம்னு சொல்லி இந்த சத்பதார்த்தத்துக்கு சொன்ன லட்சணம் அதுக்கு வரலன்னு சொல்றதுக்கு நாங்க அந்த கட்சிக்கு போகல. அவ்யாப விருத்தித்துவ அனபிபகமாத் லோகத்துல பேசிட்டு இருக்கா. விருட்சத்துல கபசஞ்சம் நம்ம மாத்துல நீங்க எங்க இருக்கீங்கன்னா 2ஆம் நம்பர்ல இருக்கீங்கன்னா 2ஆம் நம்பர்ல கொல்லையில போய் பார்த்தோம் அழகானும், கிச்சன்ல பார்த்தோம் அழகானும், கிளாஸ் ரூம்ல கதவு சாத்தின்னு உட்காந்துருக்கேன். சரி அந்த ஆத்துல இருக்காருன்னு சொல்றான், அந்த ஆத்துல இல்லைன்னு சொல்றேன். இது பிராமணிகமான விவகாரத்துக்கு நான் ஒத்துக்கல நீ ஒத்துக்கலன்னு என்ன பண்றது? சரி தொலைஞ்சுவோம். அவ்யாப விருத்தியான ஒரு அபாவம் உண்டு. அபாவம் உண்டுன்னா பிரத்யட்சம் உண்டுன்னு அர்த்தம். பாதி வெளிச்சம் பாதி இருட்டுன்னா எப்படா கிளிஞ்சல்ல வெளியே தெரியும்னா ஒருத்த மந்தாந்தகாரங்கிறான், ஒருத்த மந்த பிரகாசங்கிறான். 2 பேரும் 2 தினத்தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் சார் மாத்தி தெரிஞ்சது கிளிஞ்சல்னா? வெளிச்சம் குறைச்சலா இருக்குன்னா, இருட்டு கொஞ்சம் இருக்குன்னா, 2 ஒண்ணா. இது பாதியா அது பாதியா இருக்கு, 50-50. அதனால இப்ப இவர் என்ன பண்றார், கேவலான்மையின்னு அவ்யாப விருத்தின்னு ஒத்துக்கிறது லோக ரீதியா ஒத்துன்றதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் நீ சொல்றேன்னு சொல்ற. சரி ஒத்துக்கிறியா? அபிபகமே. இப்ப என்ன பண்ண வேண்டார், இந்த அபாவம் எந்த இடத்துல இருக்கோ அங்க பிரதியோகி இருக்கக்கூடாத அபாவமாக அபாவத்துக்கு போட்டுறோம். விசேஷனுக்கு போடுறது ஜாக்கிரதையா போட்டுறோம். நீங்க எந்த இடத்திலும் எங்கும், எந்த இடத்திலும் எங்கும் அர்த்தம் தான். எப்பொழுதும் எந்த அபாவமானது பிரதியோகியோட சேர்ந்து இருக்காதோ அப்பேற்பட்ட அபாவத்துக்கு பிரதியோகி அசத்து, அதனுடைய அபாவம் சத்து. இப்ப அவனை விளக்குறதுக்கு அதை தவறன்னு சொல்றது. அப்பா குட்டின்னு சொன்னா
அப்பா குட்டி அயம் சாதுகுன்னு சொன்னான். இந்த பையன் ரொம்ப சாது, அப்பா குட்டி, மலையாளத்துக்கான குட்டின்னு பேர் வச்சுக்கான். அப்பா குட்டி அயம் சாதுகுன்னா ஏண்டானா குட்டித்துவாதுன்னா, இது போல பூனை குட்டியை வச்சுன்னா. இது எங்க வாத்தியார் சொன்னதெல்லாம். என்னடா அது அப்பா குட்டிரயம் சாது எழுதிங்க, அப்பா குட்டிரயம் சாது குட்டித்துவா பூனை குட்டி. இவன் உடனே பார்த்தான், பாம்பு குட்டோ அதிவியாத்தி விசாரம். குட்டித்துவம் பாம்பு குட்டிங்க இருக்க, அது சாதுத்துவம் இல்ல, விபிச்சாரம் வருதுன்னா. தத்பின்னத்துவம் விசேஷனம்னா அதை தவிரன்னுட்டான். அனதாண்டாவரத்தான் அயோக்கியன்னா ஐர்வாடம் தான் அனதாண்டாவரம் உங்களை தவிரன்ட்டான். இதுதான் பேச்சு தர்க்கத்தை. தத்பின்னத்துவத்தை போட்டு தர்க்கம் மொத்தமே ஒரு உபயோகம் இல்லாத சமாச்சாரம். நீங்க அதை சொன்னேன்னா அவ்யாப்த விருத்தியான அபாவமாக இருக்கக்கூடாதுன்னு. வியாப்த விருத்தியான அபாவ பிரதியோகித்துவம் அசத்துவம், அவ்யாப்த விருத்தியான பிரதியோகித்துவம் சத்துவத்தில் வந்துருமே. வியாப்த விருத்தி அபாவ பிரதியோகியா இருக்கட்டும், அபாவ பிரதியோகி இருக்கட்டும், ரெண்டுக்கும் சத்துவம் வந்துடும். அது மாதிரி நாங்க சரி பண்ணி விடுறோம். அதனால பிரம்மத்துக்கு என்ன சத்துவம் சொல்றாலோ அதே சத்துவம் தனியாக பிரபஞ்சத்துக்கு சொல்லணும். இன்னும் இப்ப போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சத்துவத்துக்கு நான் சொன்னேன்னாக்க இந்த சத்துவம் பிரபஞ்சத்தில் தெரியும் பொழுது சத்வலட்சணம் அசத்வலட்சணம்னு பிரதம வித்தியாசத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கலாமான்னு கேட்கிறேன். இவர் சொல்ல போறார், இது உனக்கு பிரத்யட்சத்தினால தெரியலையேங்க. எது விருத்தமோ அது பிரத்யட்சத்தினால தெரியாது, எது பிரத்யட்சத்தினால தெரியுறதோ அது மித்யாத்துவத்தோட கை கோத்துன்னு அவ்யாத்வத்தியமா இருக்கும். அவனு சுவாரஸ்யக்கூடாது, மித்யாத்துவத்தோடய சேர்ந்துருக்கும். இப்ப நம்மாங்கள்ல உபதிரம் என்ன தெரியுமோ, ரெண்டு பிரதியோகியும் விரோதி ரெண்டும் சேர்ந்து விளையாடுறது. பூனைக்குட்டி உபதிரமும் ஜாஸ்தியா இருக்கு, எலியும் உபதிரமும் ஜாஸ்தியா இருக்கு அந்த காலத்துல. அதான் ப்ராப்ளம். ரெண்டும் சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு 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 கூட்டணியா இருந்துட்டு நம்மாங்கிறதான நாட்டை எடுத்துட்டு இருக்காங்க. நாபி வியத்தி அவ்யாப்தி. இதுக்கு அடுத்தபடி பார்த்தா நீங்க சொன்ன சத்துவம் ஆகாசத்துக்கு வராது போடுங்க. ஏன்னா ஆகாசம் ஒரு நேரத்திலையும் ஒரு காலத்திலையும் எங்கேயுமே இல்லை. இது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆகாசம் எங்கேயுமே இருக்கு, எங்கேயுமே இல்லை. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரைட். இதை செத்த புரிஞ்சுக்கணும் நாங்க. ஆகாசம் எங்கேயுமே இருக்கு, ஆகாசம் எங்கேயுமே இல்லை, ரெண்டு ரைட்டு. இப்போ இந்த ரிகார்டர் இங்க இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது மேல அது உட்காந்து பரிச்சின்னமான பதார்த்தங்களுக்கு தான் விருத்திமத் பிரதியோ விருத்திமத்தாக இருக்குன்னு இருக்குன்னா அண்ணன் இடத்துல இல்லைன்னு இருக்காம இருந்ததான் இருக்குன்னு அர்த்தம். ஆதாரிச்சுன்னு இருக்குன்னு அர்த்தம். இருக்குன்னு சொன்னா போறாதுன்னா ஆதாரிச்சுன்னு இருக்குன்னு அர்த்தம். சிலது என்ன பண்ணுவார், எங்க பாட்டி சொல்லுவார், ஒரு வேடிக்கை எல்லாம் ஞாபகம் இருக்கு, இதுக்கு கனெக்டட் தான். மாமியார் மாட்டு கொண்டு எப்படி பழகணும்னு எங்க பாட்டி சொல்ற. பாரமா இருக்கக்கூடாதான். புரிஞ்சுங்க, புரிஞ்சாங்க சட்டம் புரியுறதுல உங்களுக்கு. இந்த நாட்டு பெண்ணுக்கு பாரமா இருக்கக்கூடாது. இதுக்கு எங்க அம்மாவோட அம்மா சொன்ன உதாரணம், மூஞ்சூர் மேல புளியார் உட்காந்துருக்க மாதிரி இருக்கணும். ஒரு மேல என்ன அழகு பாருங்க, மூஞ்சூர்ல புளியார் உட்காண்டானா எப்போ சட்னி ஆயிடும். அது மாதிரி யாருதான் உட்காரு. சில சமயம் கார்ல இடைவெளியா இருந்தா ஒருத்தர் மேல உட்காருன்னா ஒரு அமுத்து அமுத்துறது தானே. நான் பட்டம் படாம உட்காரு. பாவா பாவா ரெண்டும் தான். இங்க இருக்காரா இல்லையா விஷபேன இதாமே மாதிரி போயிடும். அதனால இப்ப ஆகாசங்கிறது இங்க இருக்கா இல்லை சார்? ஆகாசத்துக்கு ஆதாரம் டேபிள்னு சொன்னாதான் டேபிள்ல ஆகாசம் இருக்குன்னு சொல்லலாம்னு அதை வந்துங்கப்பா. இதுதான் விருத்திமத் பிரதியோகிக்கம்னு பேர். என்ன விருத்திமத் விருத்திமத்துன்னா ஆதாரத்துல ஆதேயம் இருக்கு. ஆகாசம் சர்வத்துக்கு ஆதாரம். இது ஆதேயமா ஆக முடியுமா? ஆகையினால இது ஆதேயமாக எங்கும் இல்லைன்னு அர்த்தம். எங்க இருக்குன்னு அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஸ்பேஸ கொடுத்துன்னு ஆதாரமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியதான லோக விஷயம். இவன் என்ன பண்றான் இப்போ? அதனால சர்வதேச காலனிஷ்ட வியாப்திய விருத்தி அபாவ பிரதியோகித்துவம்னு சொன்னால் ஒரு ஆஸ்பெக்ட்ல ஆகாசத்துல இந்த அசத்துவம் வந்துடுத்து. ஆகாசம் அசத்துன்னு சொன்னாக்க பௌத்த மதத்துல சேர்ந்துருவோம். அப்புறம் ஆகாசம் கிடையாங்கிறான். சதுர்பூதவாதியாவும் பஞ்சபூதவாதி கிடையாது. ஆகையினால ஜீரோவுக்கு ஆகாசம் சொல்ற வழக்கம் கூட இருக்கு. நம்ம கூட ஆகாசம்னா பூஜ்யம்னு அர்த்தம். அது ஒரு வகை. இப்போ ஆகாசே அவ்யாப்தி சத்துவ லட்சணத்துக்கு நச்ச வியதி அவ்யாப்தி. ஏன்? தது அத்தியந்தாபாவஸ்த ஆகாச அத்தியந்தாபாவஸ்த கேவலான்வயித்வ அங்கீகாரேன. இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா வேணா
அப்புறம் இப்படி தள்ளி போயிட்டு கேவலான்மைன்னு சொன்னா எங்கும் இருக்குன்னு அர்த்தம். எங்கும் எப்பொழுதும் இருந்தா கேவலான்மை. அது பாவமா இருக்கட்டும் அபாவமா இருக்கட்டும். ஆகாசமும் கேவலான்மையே, ஆகாசத்துடைய அபாவம் கேவலான்மை. ஆகாசம் கேவலான்மைங்கிறது நெய்யாயிக்கா. ஆகாசத்துக்கு சர்வதேசத்திலையும் சம்பந்தம் இருக்கு, கேவலான்மைன்னு சொல்றது இல்லையா. நித்தியமான பதார்த்தம் கேவலான்மை சொல்றது இல்லையா. விருத்திமத்தாக இல்ல, கேவலான்வயித்துவ அனங்கீகாரேன தது அத்தியந்தாபாவஸ்தை கேவலான்வயித்துவ அனங்கீகாரேன. இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, ஆகாசம் எங்குமே இருக்கு, ஆகாசம் எங்குமே இல்லை. ஆகாசம் எங்குமே இருக்குன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்தம் கேவலான்வயித்தம் மட்டும் வச்சுண்டா, ஆகாஷா நித்தியான்னு வச்சுட்டா கேவலான்வயிங்கிறதான சமாச்சாரம் சொல்றேன். அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம் கேவலான்வயித்தம், துவம்சா பிரதியோகித்தம் நித்தியத்துவங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கேவலான்வயித்துவங்கிறது ஆகாஷ அத்தியந்தாபாவத்துக்கு தது அத்தியந்தாபாவத்துக்கு ஒத்துருக்கும். அதான் என்ன அர்த்தம்? எல்லா குடத்துக்குள்ளேயும் எல்லா விதமான ஒரு இடங்கள்னு சொல்லப்படாது, எல்லா விதமான ஒரு அதான் இருக்கு, ஆகாசம் மேல இருக்கு. இத தைத்திரிய உபனிஷத்து வேடிக்கையா சொல்றது. பிருத்திவியாமாகாச பிரதிஷ்டிதா ஆகாஷே பிருத்திவி பிரதிஷ்டிதா ததேததன்னமன்னே பிரதிஷ்டிதம். நீக்கு சொன்னா அதான் சொன்ன நீக்கே தர்ம. இப்ப ஆகாசாத்தியந்தாபாவமானது அவ்யாப்த விருத்தி பின்னமா இருந்துட்டதுனால அதனுடைய பிரதியோகித்துவம் ஆகாசத்துக்கு அது விருத்திமத்தா இல்லாததுனால ஒத்துண்டு விட்டதுனால என்னாகும்? அப்ப அசத்தம் வந்துடுத்து, சத்தம் வரலையேன்னாகும். இவன் சொன்னா ஆகாச அத்தியந்தாபாவம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லவே இல்லை நாங்க. ஆகாசம்தான் எல்லா இடத்துலையும் இருக்கே ஒழிய ஆகாச அத்தியந்தாபாவத்தை கேவலான்மையா ஒத்துக்கலன்னு சொன்னா லட்சணஸ்த வித்தியமானத்வாதேவா தத்துவங்கிறது வந்துடுத்துப்பா. இதுக்காக என்ன பண்ண, இதுக்கு விளக்கம் சொல்றேன். ஏன் சார் ஆகாச அத்தியந்தாபாவம் கேவலான்மை இல்லை, எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருக்குன்னு ஏன் சொல்றேன்ல? யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு இன்னைக்கு எங்க ஊர்ல ஆகாசம் இல்லை இன்னும் யாரா என்னைக்காவது சொன்னானா, எங்கேயாவது சொன்னானா? நஹி கஸ்மின் தேசே காலே வா தஸ்ய அபாவா, தஸ்யன ஆகாசஸ்ய அபாவா ந. ஏன்? நித்திய விபுத்துவ பங்க பிரசங்கா, நித்தியத்துவ விபுத்துவ பங்க பிரசங்கா. நித்தியம் விபுத்துவம்னு வச்சுக்கிறதா, நித்தியத்துவ விபுத்துவ பங்க பிரசங்க ரெண்டும் வச்சுக்கிறோம். ஆகாஷா நித்தியான்னு ஒத்துண்ட கட்சியவா. நமக்கு ஆகாசமும் நேற்றுக்கு பிறந்து நாளைக்கு போறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஆத்மன ஆகாஷ சம்பூதா அனாகாசம் பரமாகாசம்னு ஒரு கிருஷ்ண ஸ்தோத்திரத்தையே சொல்லிருக்காரு. ஆகாசம்ங்கிறது இல்லாம ஆயிடும் ஒரு நாளைக்கு. நித்திய விபுத்துவ பங்க பிரசங்கா. ஆகாசத்துக்கு அத்தியந்தாபாவத்தை கேவலான்மைன்னு சொன்னேன்னா அதுக்கு அபிபுத்துவம் வரும். குத்திரத்தின் நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம் தானே பரிச்சின்னத்துவம் வரும். அதனால ஆகாசத்துக்கு சத்துவ லட்சணம் வந்துடுத்து. இது வரைக்கும் ஒருத்தர். இந்த நெய்யாயிகாலே ரெண்டு பேர் கேவலான்மை தான் ஒருத்தர் சொல்ல, கேவலான்மை இல்லைன்னு சொல்லுவார் அத்தியந்தாபாவத்தை. சார் நாங்க ஆகாசாபாவம் கேவலான்மை தான் ஒத்துக்கிறோம்னு சொல்லியாச்சுன்னா லட்சணத்துக்கு மறுபடியும் அங்க சத்துவத்துக்கு அவ்யாப்தி வரதே காட்டான். அதுக்கு மேல சரி தொலைஞ்சுப்போம். ஆகாசாத்தியன் தத்பின்னத்துவம் போட வேண்டியதா. ஆகாசாத்தியந்தாபாவஸ்தே கேவலான்வயித்வாபியுபகமேச்ச விருத்திமத் பிரதியோகிகத்வேன அபாவோ விசேஷணீய. அது உட்கார்ந்துருக்குங்கிறதாக ஆதாரிச்சுருக்குங்கிறதாக உள்ளதாக ஒரு இடத்துல இருக்கான்னு கேட்டேன். ஆகாசம் ஆதேயம், வேறொன்று ஆதாரம் அப்படின்னு ஒரு பிரதீதி வந்தால்தான் அங்க ஆகாசாத்தியந்தாபாவம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லவே முடியாது. ஏன்? இந்த பெஞ்சே ஆகாசத்துக்கு கீழே ஆகாசம் இருக்கேன். ஆகாஷா ஆதாரம் மாத்திரமா இருக்கணும், ஆதேய மாத்திரமா இருக்கணும், இது ஆதாரமா இருக்கணும். அப்படி சொல்ல முடியும் நமக்கு எங்கேயுமே. ஆகாசாத்தியந்தாபாவஸ்தை கேவலான்வயித்துவம் சொன்னேடையானால் நாங்க அதுக்கு சத்துவ லட்சணத்துக்கு அவ்யாப்தி வராமல் இருக்கிறதுக்கு அந்த அத்தியந்தாபாவம் விருத்திமத் பிரதியோகிகம். ஆகாசம் விருத்திமான் இல்ல, அவிருத்தி பதார்த்தம்னு பேர். அதெல்லாம் உட்காராம உட்காந்துருக்குன்னு அதுக்காக அந்த மூஞ்சல் சொன்னேன். அது விருத்திமானு சொல்ல முடியாது. நாம சில சமயம் நெருக்கமா கார்ல 3 பேர் 4 பேர் போறச்சே தான் யார் மேல இருக்கானோ அவனை கேட்டா தெரியும். சார் என் பிராணம் பொறுத்து பேசாம நடந்தே வந்திருக்கலாம், இவன் உட்காரவும் இல்லை நிற்கவும் இல்லை, ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவரை கஷ்டப்படுத்த முடியாதுங்கிறதுக்கா இவன் கவலைப்படாம இருந்தா சத்தம் ராமு கம்மிக்கு சட்னி பண்ணியிருக்கான். அதனால நல்ல ஆளுணும்.
இந்த ஆள் மாதிரி இப்போ ஆகாசம் திருசங்கு எங்க ஆராய்ச்சிட்டு இருக்காங்க என்ன சொல்றது? அது மாதிரி நிற்கிறது. விற்த்திமத்தாக ஆகாசம் இல்லை. விற்த்திமத்துன்னா என்னன்னா அத்திர ஆகாஷான்னு தெரியணும். ஆகாஷா கடாதாரகான்னு சொல்லணும். அப்பதான் அது விற்த்திமன்னு ஒரு பிரதீதிக்கு விஷயமாகும். விற்த்திமத் பிரதியோகிகத்தேன அபாவோ விசேஷணீயா இவ்வளவு சொல்லி என்ன சொன்னாங்க தெரியுமோ? அசத்துவத்துக்கு டிஃபைன் பண்ணி தது அபாவா சத்துவம்னு சொல்லி, இந்த அசத்துவம் கசசங்கத்திலையும் பொய்யான கிளிஞ்சல் வெள்ளியிலையும் இருக்கும், பிரம்மத்தில் இருக்காது. பிரம்மத்தில் இந்த அசத்துவத்துடைய அபாவம் இருக்கு, அதான் சத்துவம். அதே சத்துவம் அதே சொல்ல முடியாது, அது மாதிரி ஒரு சத்துவம் இல்லை. அதே சத்துவம் தான் மறுபடியும் கீழே மாட்டினுவோம். அதுபோல இன்னொரு சத்துவம் பிரபஞ்சமும் இருக்கேன் நீங்க பண்ணலாம் தெரியுது சொல்லி இப்போ சத்துவங்கிறதுக்கு டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சத்துவத்தை நாங்க கண்ணால் அனுபவிக்கிறதுனால பிரபஞ்சத்துல நீங்க அனுமானத்தினாலேயோ சுத்தியினாலேயோ விஸ்தார்த்தம் சொன்னேன்னா அது சரியா வரலையே. இப்போதைக்கு சுத்திய வேண்டா பிரத்யட்சத்துக்கு பாகம் வரதே, பிரத்யட்சத்தினால எதிர்க்கிறானேன்னு கேட்டா இது சேன்ன சக்ஷுராத்யோக்ய அநேக பதார்த்த கடிதத்வேன ஏதாதச சத்வஸ்ய கிரகணே சக்ஷுராதி பிரத்யக்ஷ பிரமாணத்தை அசாமர்த்தாது. நீங்க இதுல என்னென்ன சர்வதேசன்னு ஒண்ணு இருக்கு. சர்வதேசம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ மேப்ல வேணா பாத்துருக்கேன். சார் இந்த காக்காய்ங்கிறது அமெரிக்கா கிடையாது, நான் சொல்றேன் வச்சுங்க பண்ணிங்க சார். சர்வதேச நிஷ்டாத்தியந்தாபாவ அப்பிரதியோகி காக்கான்னு சொல்லணுமே. ஆனால் சர்வதேசம் அவங்க எங்க தெரியும்? அவனுக்கு கொஞ்சம் தெரியுது. சர்வதேச சர்வகால திரைகாலம் பிரத்யக்ஷங்கிறது வர்த்தமான காலம் மட்டும்தான். இப்ப சர்வதேச வித்தியமான காலத்திலேயே வித்தியமானமான ஒரு அபாவம். இந்த அபாவமே பிரத்யட்சத்துக்கு தெரியுமா இல்லையாங்கிறது வேற விஷயம். வெறும் பிரத்யட்சமா இருந்தா தெரியாது, அனுபலப்தி சாக்கிரதமாக இருக்கணும், அது வேற. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சாமான்கள் நீங்க பிரத்யட்சத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கலந்து இவ்வளவு கலந்ததான ஒரு சத்துவம்னு உன்னை டிஃபைன் பண்ணி அது கண்ணால தெரியறது இல்லையோன்னா எப்படி? பிரத்யட்சத்துக்கு விரோதம் வருதுன்னா கண்ணால தெரியறது வச்சுன்னா பிரத்யட்சத்துக்கு விரோதம் சொல்லணும். சக்ஷுராத்யோக்ய அநேக பதார்த்த கடிதத்வேனா, கடிதத்வேனா கண்டெய்னரா இருக்கிறதுல கண்டெய்னிங் இவ்வளவும் அதுல கலந்துருக்கு. கடிதத்வேன ஏதாதிச சத்வஸ்ய அசத்துவத்தை டிஃபைன் பண்றச்சியே பிரத்யட்சங்கள்லாம் கைண்டு கொடுத்தோம். கதவாக வரைச்சும் ரொம்ப கைண்டு கொடுத்தோம். அதுக்கு தசாஸ்திரி ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரத்திலேயே இது நின்று போச்சுன்னா அப்புறம் அது வரைக்கும் போகாது. அது இங்கேயே நின்று போச்சுன்னா அங்க ரொம்ப தூரத்துக்கு இங்க வரும். அப்புறம் அது ஒரு அபாவம். அந்த அசத்வாபாவ சத்துவம் வரைக்கும் இந்த பிரத்யட்சம் வரணும். இதை கொண்டு போக முடியாதுப்பா. சக்ஷுராதேகே அசாமர்த்தா. அதை விளக்கமா சொல்றார். நகி சர்வதேசிய திரைகாலிக ரெண்டு விசேஷனம், அப்புறம் ரெண்டு விசேஷனம் போட்டான். விற்த்திமத் பிரதியோகிக வியாபிய விருத்தி. நான் இவ்வளவு குழப்பம் எடுத்துப்பேன். ஒவ்வொரு இடத்துல சத்துவ லட்சணத்துக்கு அவியாப்தி சொல்லப்போ அதெல்லாம் சேர்த்துட்டே வரணும். சேர்த்துட்டே வந்தா சில சமயம் சித்தாந்த வியாப்தி லட்சணம் சொல்லணும்னா இந்த புஸ்தகத்துல 27 பக்கம் இருக்கும். மொத்தம் தான் வியாப்தி முடிப்பணும். அவ்வளவு அவச்சேத சின்ன போட்டு சமாச்சாரம் சொல்லி ஏக குழப்பம். இந்த சர்வ அது மொத்தம் சேர்த்து ஏகஹான்னு சொல்லியிருப்பேன். ஏகத்துவம்னா என்னன்னா 50 பக்கம் அனுபவம். நமக்கு அது புரியாதனால வைக்கணும். அது வேற வச்சுக்கோம். சர்வதேசிய திரைகாலிக இது ரெண்டு போன இது ரெண்டுலயே அவுட்டுது. விற்த்திமத் பிரதியோகிக விற்த்திங்கிற பதார்த்தம், விற்த்தியோட கூடின ஒரு பதார்த்தம், அதை புரிஞ்சுக்கணும். அந்த அந்த அபாவம் வியாபிய விருத்தின்னு வேற புரியணும். அது வியாபியான சகலத்துல வியாபிய வியாபிய விருத்தி நிஷேத பிரதியோகித்துவம். சார் எனக்கு தெரிய வேண்டாம், யோகிக்கு தெரியும். யோகிக்கு கூட தெரியாங்க. நான் கசியாவே பிரத்யட்சம் விட்டாருங்க முடியாது. அப்படி தெரியறதா இருந்தால் பிரதியோகி தெரிஞ்சாதான் அபாவம் பிரத்யட்சம். கடமே தெரியாம கடம் இல்லைன்னு சொல்லாம. இங்க ராமநாத ஐயர் இருக்காரு, ஒருத்தர் கட்டான்னு வச்சுக்கோங்க. ராமநாத ஐயரே எனக்கு தெரியும் இல்லைன்னு நான் சொல்லி அனுப்பலாமா? பிராமணிகமா இருந்தா இதாங்க விஷயம். அபாவ ஜானம்ன்றது பிரதியோகி ஞானம். காரணம்னா லட்சுமி மாமி இருக்காளான்னா இவன் வாட்டுக்கு அவர் எதுவும் சீரியஸா தேடி வந்திருக்காரு இல்லையேன்னு விட்டான். அப்புறம் ஏன் கேட்டா அவதான் லட்சுமி எனக்கு தெரியாதுங்க. அப்ப லட்சுமி மாமின்னு ஏன் சொன்னாங்க? வேண்டாம் சமாஜ், இவனுக்கு லட்சுமியே வராது. அவ்வளவு ஆயினால யாரு என்னன்னு கேட்டா அந்த ஆளை தெரிஞ்சாதான் இருக்கான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம்.
அபாவ ஞானம்ங்கிறது பிரதியோகி ஞானம் காரணம். இந்த அபாவம்ங்கிறது இங்க அசத்வாபாவம். இதுக்கு முன்னாடி அசத்துவம் தெரியணும். அசத்துவத்துக்குள்ள 7-8 சாமான் பிரத்யட்ச அயோக்கியமான சமாச்சாரங்கள்லாம் கிடைக்க நடக்காத காரியம். கஸ்யாபின பிரத்யக்ஷம் ஏன ததபாவ பிரத்யக்ஷோ பவே. இவ்வளவு தூரம் தாண்டணும்பா. மேலும் விற்த்திமத் பிரதியோகிகத்துவம் வியாபிய விற்த்தித்துவம் இது ரெண்டையும் எடுத்துருவோம்னா, இது 4 சாமான் பிரத்யட்சத்துக்கு தெரியாது இருக்கேன்னா 2 எடுத்துருவோம்னா, 1 இருந்தாலும் போச்சு. சார் 1 லிட்டர் பால்ல 1/4 லிட்டர் விஷம் கலந்ததுன்னா சாப்பிடக்கூடாதுன்னா, இல்லை சார் 2 சொட்டு தான் அப்போ சாப்பிடாது இருக்கு. பாதி விஷயத்தை எடுத்துட்டேன்னா எப்படி சாப்பிட்றது? அப்புறம் கொஞ்சம் தான் ரொம்ப உபதிரவத்தை பண்ணாது. 4 ஐட்டத்துல விற்த்திமத் பிரதியோகித்துவத்தை கேட்டி விடுவோம். ஏன்னா அந்த கட்சிக்காக சொன்னது. வியாபிய விற்த்தித்துவத்தையும் கேட்டி விடுவோம். பரித்தியாகேபி சர்வதேசீயத்துவ திரைகாலிகத்துவயோகோ சுத்த அயோக்கியத்துவம். சுத்தம் இல்லைங்க, கண்டிப்பா தெரியவே தெரியாது. அதனால இந்த பிரத்யட்சத்தினால நாங்க உங்களை எதிர்க்கிறோம்னு சொல்றேன். பிரத்யட்சத்தினால எதிர்க்கவே இல்லை. இது ஒரு தினசான கெஸ்டிங்னு வச்சுண்டா, இந்த கெஸ்டிங் அந்த கெஸ்டிங் முட்டிட்டுன்னா சுத்தி பிரமாணம் இருக்கு. அந்த கெஸ்டிங்குக்கு உங்களுக்கு ஒரு ஆதரவும் இல்லைன்னு போய் முடியும். கடைசியில போய் எங்க போய் முடியும்னா அங்க போய் முடியாது. நானும் அனுமானத்தினால கிரகிக்கிறேன், அது மேல வரப்போறது. சிலது பிரத்யட்சத்தினால கிரகிச்சுக்கிறேன், சிலது அனுமானத்தினால கொண்டு விடுறேன். அதனால ஏதோ வழி பண்றேன்னா அது வேற பதில் இருக்கு. இப்போதைக்கு சத்துவமானது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணினாக்க அது மித்தாத்துவத்துக்கு விருத்தமாக ஆகும். ஆனால் அது நம்மால உணரப்பட்டதாக ஆகாது. உணரப்படாத ஆளை வச்சுட்டு நீங்க என்னமா எதிர்க்கிறது? சார் நீங்க அங்க போயிட்டே இருக்காங்க, 4 பேர் முசக்கும்ப வச்சுட்டு பஞ்சாபத்துலாம் நிற்கிறான்னா கவலையே இல்லை, போயிட்டே இருங்க. நீங்க அவன் எதிர்த்து நம்ம என்ன போறது? ஆள் இருக்கங்கிறதா ஆச்சுப்பா. இதுக்கு அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்கிறது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே இன்னைக்கு விட்டு விடுறேன். இது ஆரம்பிச்சா மேலே போறதுனால சுதேச கால விருத்தி நிஷேத பிரதியோகித்தாவே கிரகிக்கமானேங்கிறது இந்த பிரத்யட்சத்துக்கு நடுப்புறே 2-3 அனுமானத்தை கலந்து பேசுறதுங்கிறதான ஒரு விஷயம் வருது. அது தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.